அதாவது முதல்லயே எஸ்ஓபி கிட்ட கூட அது ஒரு அவசரப்படுத்துவாங்க இல்லைங்களா. இந்த நிகழ்வை பாருங்கண்ணே, இந்த ஜூரிஸ்டிக்ஷனில் வரணும்னு சொன்னால் கூட ஒரு விஷயம் வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது இந்த போலீஸ் வந்து இதோ என்னுடைய லிமிட் கிடையாது, என்னுடைய லிமிட் முடிஞ்சிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சில குற்றவாளிகள் இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வாயா பார்க்கலாம் அப்படின்னு போலீஸ் கூப்பிடுவான். ஏன்னா போலீஸ் வந்து அந்த எல்லையை தாண்டி போக மாட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். இது எல்லாம் புரிஞ்சு வச்ச குற்றவாளிகள் சில ஹேபிச்சுவல் கிரிமினல்ஸ் இருப்பாங்க, அதாவது வழக்கமான குற்றங்களை செய்யக்கூடிய. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா போலீஸ்க்கு அவங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கும், அவங்களுக்கு தெரிஞ்சிருப்பாங்க. சட்டம் முழுசா தெரியாது, ஆனால் இந்த எல்லையை தாண்டி வர முடியாது. இப்படியெல்லாம் வந்து நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு இந்திய அரசியலமைப்பை முழுவதும் கற்றுணர்ந்து ஒரு உயர் நீதிமன்றத்தின் நீதியரசராக இருக்கவர் வந்துட்டு இந்த விஷயத்தை கண்ணை மூடிட்டு போக முடியாது. இதுதான் இயற்கையானது. முதல் இந்த விஷயத்தை இப்படி பார்க்க பார்க்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயா இப்படியெல்லாம் வந்து நடந்துடுச்சு, அதெல்லாம் கண்டுக்காம போயிட்டீங்களே. 3ஆம் தேதி தான் நிகழ்வு நடந்தது, 27. இவர் வந்து கேஸ் எடுத்துக்கிட்டு பேசுறது வந்துக்கிட்டு அந்த கோர்ட்டுக்குள்ள பேசுறது 3ஆம் தேதி மதியத்துக்கு மேலன்னு நினைக்கிறேன். அப்போ அவர் பேசுறாரு. இதெல்லாம் வந்து ஒரு மனிதனை, நீங்க இவ்வளவு பேர் வந்து ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறவன், சோசியல் மீடியாவில் இருக்கிறவன், நான் உட்பட இவ்வளவு தூரம் நியாயம் பேசுறதுக்கு எனக்கு உரிமை இருக்குன்னா, அவர் நீதிபதியாக இருக்கொண்டே ஒரு மனிதனாகவும் இருந்து கொண்டு அந்த இடத்துல இருந்தா பேசக்கூடாதான்னு சொல்லிச்சுன்னா நீதிக்காக பேசுறாருல, அவர் பேசிட்டாரு. புரியுதுங்களா? அவர் பேசின விமர்சனத்தை நான் திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படி வந்து அந்த கட்சி தலைவனை பற்றி எல்லாம் சொன்னா கூட, அதில் 2ஆம் கட்ட தலைவர்களை எல்லாம் சொன்னாலும் கூட ஸ்டேட்டை விட்டு வச்சாரா? ஸ்டேட்னா அரசுல இந்த இடத்துல வந்துக்கிட்டு இந்த சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டி இதில் வந்துக்கிட்டு கடைபிடித்து, ஏன்னா இன்னைக்கு நீங்கள் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொல்கிறீங்க, சதி பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறீங்க, ஏகப்பட்ட செய்திகள் வருது அல்லவா, நம்ம பார்க்குறோம் இந்த 20 நாளா. இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஏன் வந்துக்கிட்டு அந்த பஸ்ஸு விஜயனுடைய அந்த பஸ்ஸு வரும்பொழுது அதில் வந்துக்கிட்டு 2 சக்கரம் ஓட்டிட்டு வந்தவங்க விழுந்தாங்க, என்ன ஆனாங்கன்னு தெரியல. அப்படியே நம்ம வீடியோவில் பார்க்கும்பொழுது ஒரு நிகழ்வாக போகுது. ஆனால் சாதாரணமாக கீழே இருந்தாலும் அடிபடும். பஸ்ஸில் சக்கரத்தில் விழுகிற மாதிரி தான் நம்மளுக்கு தெரியாது. என்னன்னு நம்மளுக்கு இன்னும் வரைக்கும் முழுசும் வெளியே வரல, என்ன நடந்தது அப்படின்னு தெரியல. இப்போ நாம் ரோட்டில் போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளை விட்டுருவோம்.